சிவப்பு, நேர்மைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு, எளிமைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு. எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பேரை பார்த்தேன், எவ்வளோ சந்தோஷம். நான் எப்படி இங்க வந்தேன், இந்த மேடையில் எனக்கு என்ன வேலை, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். திடீர்னு எனக்கு ஒரு நாள் விஜயகுமார் ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி அரிசின்னு ஒரு படம் பண்ணாரு, அதில் முத்தரசன் நடிக்கிறார் அப்படின்னு. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அவர் எப்படியா கன்வின்ஸ் பண்ணாங்க கூப்பிட்டு அந்த கதையை கேட்டாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் மட்டும் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு ஆழமான, ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிணைப்பாக இருந்தது. எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் வந்துகிட்டே இருக்கும். நான் என்னன்னா, கூட்டமாக இருக்கணும், எளிமையான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கணும், ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படி சுற்றி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் கூட்டூர்னு ஒரு கிராமம். அந்த ஊரில் ஒரு 30 வீடு தான், அந்த 30 வீடு 35 வீடு இருக்கும். நான் போய் நிற்கும் போது பார்த்தா ஊரில் யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு செருப்பு கொடி பறந்துட்டு இருக்கு அந்த ஊரில். கொடியை பார்த்தோன்னே ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. அவர்களோடு என்னையும் நான் இணைச்சிட்டேன். அந்த ஊர் என்ன தத்தெடுத்துச்சு. அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, ஐயா முத்தரசன் ஐயா எங்கள் தலைவர் இந்த ஊரில் ஒரு பாடம் படணும், நாங்கள் தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு. நான் அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சு ஒரு 10 நாள் அவரோட இருந்துட்டு போயிருக்கேன்ல, எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இந்த ஊருக்கு வரணும், வரேன் எப்போன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தேதி சொல்கிறோம். அந்த தேதிக்கு நான் எப்போ வரீங்க, நான் எங்கே நிற்க, உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக அப்படின்னா, நான் வரேன். அங்கே ஒரு விழா நடக்குது, ஐயா வராரு. அவரோடு ரொம்ப இயல்பாக அந்த ஊர் மக்கள்லாம் பழகி அங்கேயே அந்த விழாவை சிறப்பிக்கிறோம். அதற்கு பிறகு வந்தாச்சு. அதற்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு ஐயா ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஜனவரி 26ஆம் தேதி மாநாடுமே தெரியாது, நான் வரேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழிச்சு நீங்கள் மாநாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி